அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம்சி மறுகட்டமைப்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் விவரங்களை எம்எஸ் இணையதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ரௌசர்ல எம்எஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம்ல உங்க ஸ்கூலுக்குரிய யூடிஎஸ் கூடயும் அடுத்ததா பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஸ்கூல் மெனுவை கிளிக் பண்ணி ஸ்கூல் டீடைல்ஸ் ஹெட்டிங் கீழே இருக்க எஸ்எம்சி ரீகான்ஸ்டிடியூஷன் 2024-26 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். இங்கே கொடுத்துருக்க கைட்லைன்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ஆட் மெம்பர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். செலக்ட் மெம்பர் கேட்டகரியில் இருக்க டவுன் ஏரோவை கிளிக் பண்ணி கொடுத்துருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்ல இருந்து எந்த மெம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்னு அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டாக இப்போ நான் சேர்பர்சனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்கே அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஜெண்டரையும் கம்யூனிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரியில் பேரண்ட்னு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அடுத்ததான் சப் கேட்டகரியில் இருக்க டவுனராக கிளிக் பண்ணி எந்த வகையான பேரண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அவங்களோட ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அந்த மெம்பரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், லிட்ரஸி ஸ்டேட்டஸ், ஆக்குபேஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த பேரண்ட்டோட சைல்டு படிக்கிற கிளாஸையும் செக்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் சைல்டில் இருக்க டவுனராக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட நேம் டிஸ்பிளே ஆகும். அதில் இந்த ஸ்டூடெண்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற அட்ரஸ் பாக்ஸில் அவங்களோட அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. தென் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா அவங்க ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். தென் அவங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க சூஸ் ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ பிஎன்ஜி, ஜேபக் அண்ட் ஜேபிஜி ஃபார்மெட்டில் 10 MB வரைக்கும் இருக்கலாம். ஃபைல் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் ஷோ ஆகும். இங்கே இருக்கிற வியூ ஃபோட்டோகிராஃப் பட்டனை கிளிக் பண்ணி நாம் அப்லோட் பண்ண ஃபோட்டோ சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் ஷோ ஆகும். நாம் ஆட் பண்ண மெம்பரோட டீட்டெயில் இங்கே டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் ஹெட்டிங் கீழே இருக்க எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஆட் மெம்பர் பட்டனை கிளிக் பண்ணி மற்ற மெம்பரோட டீட்டெயிலையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்பர்சனை என்ட்ரி பண்ணதுனால இங்கே இருக்க கேட்டகரியில் சேர்பர்சன் வராது. இந்த மாதிரி மற்றவங்களையும் நம்ம என்ட்ரி பண்ண இங்கேருந்து ஒவ்வொரு கேட்டகரியாக ஹைட் ஆகிட்டே வரும். இதுவே நம்ம ஹெச்எம் அண்ட் டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறப்ப அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எம்எஸ்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபிச் ஆயிரும். ஜஸ்ட் நாம் அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். தென் கீழே இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோட்டோவை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக இங்கே இருக்கிற டவுனரை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நன்றி.